ரட்சிப்பின் மேன்மை பெற்ற ஆள்கள். இயேசு மூலமாக ரட்சிப்பெற்ற ஆள்கள். அது ரட்சிப்பெற்ற ஆள்களுக்கு என்ன மேன்மை உண்டாகும்? எந்த பிரச்சனையும் வளைக்கக்கூடிய என்னது இருக்கு, ஒரு ட்ரைனிங் நம்மகிட்ட இருக்கு. எந்த பிரச்சனையும் வில்ல மடக்கக்கூடிய நம்மளோட புயங்கள் நம்மகிட்ட இருக்கு. இது ரட்சிப்பின் உள்ள ஒரு முதல் மேன்மையாகும். ரெண்டாவது மேன்மை, அவர் நமக்கு ரட்சிப்பின் கேடத்தை கொடுத்துருக்கிறார். யூ மே நாட் ஃபால். நீ இந்த மட்டும் நீங்கள் விட மாட்டீங்க. நமக்கு டவுன்ஃபாலே கிடையாது. ரட்சிப்பின் கேடகம் உங்களுக்கு அவர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் கீழே விட மாட்டீங்க அப்படிங்கிறத அவங்க சொல்ல வருகிறார். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாதாக. அதுக்கு ரட்சி கேடம் கொடுத்துருக்கிறார். அது எப்படி கீழே விட மாட்டீங்க? அவர் வலது நம்ம என்ன செய்யுது? தாங்குகிறார். அவரோட காரியம் என்ன? பெரியவனாக்குறது. என் வழி எப்பவும் நான் என்ன செய்யற வழிக்கு விடாதபடிக்கு விசாலமாக. இதெல்லாம் கர்த்தர் நம்ம கொடுக்குற ஒரு ரட்சிப்பின் மேன்மையோட ஆசீர்வாதங்கள். இந்த மாதிரி கர்த்தர் ரட்சிப்பின் மேன்மையை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு போராட்டங்களையும் நினைத்துக்கொண்டு இப்போ எதிரே சந்திக்க வேண்டும். நாமெல்லாம் யாரு? ரட்சிப்பின் இயேசு மூலமா ரட்சிப்பட்ட ஜனங்கள். ரட்சிப்பின் மேன்மையை நாம் நினைத்திருக்கோமா? இல்லை. நினைக்க வேண்டும். நினைச்சாதான் இதுகளெல்லாம் சந்திக்க முடியும். இதுகளெல்லாம் இடிக்கிறது, போகிறது, வளைக்கிறதெல்லாம் நம்ம செய்ய முடியும், சந்திக்க முடியும். ரட்சிப்பின் மேன்மையுள்ள ஜனங்களாய் நாம் எப்போதும் நினைப்பொருளாக காணப்பட்டோமானால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஈஸியாக நாம் சந்திக்கலாம்.